குடும்பமாக ஜெபிக்கிறோம், இணைந்து ஜெபிக்கிறோம், தனி ஜெபத்திலையும் ஜெபிக்கிறோம். ஆனால் நீங்க உங்க தேவைகளை ஏசப்பாட்ட சொல்லணும். நீங்க தேவைகளை சொல்லும் பொழுதுதான் ஏசப்பா நமக்கு நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்கன்னு தெரியும். ஏசப்பா, இந்த மாசத்துல எங்களுக்கு இந்த தேவைகள் உண்டப்பா, எங்க திருச்சபையின் மூலம் எங்களுக்கு சந்தித்து கொடுங்க அப்படி நீங்க கேட்கணும். கேட்கும் பொழுது தேவன் திறந்த வாசலை தருவார். கடந்த மாசத்துல நமக்கு 2-3 பேர் நம்மை தேடி வந்தார்கள். உங்களுக்கு அவர்கள் கொடுத்ததை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். இந்த மாதத்திலே நமக்கு சாலமன் பிரதர் மட்டும் கொடுத்திருந்தாங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் கொடுத்தது மற்ற உணவுகள், இந்த தூத்துக்குடி ஊழியர்கள், இந்த ஆடியோ சிஸ்டம் எல்லாமே நம்ம வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஊழியத்திற்கு ஆகிற செலவினங்கள் கிட்டத்தட்ட தூத்துக்குடியும் கோவில்பட்டியும் சேர்த்து 1 லட்சம் ஆகி முடியாது. எவ்வளவு ஆகுது? 1 லட்சம். ஏன்னா உங்களுக்கு வாரந்தோறும் உணவு கொடுக்க வேண்டும், அரிசி கொடுக்கிறோம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஊழியர்கள் இருக்கிறது, இப்படி பல தேவைகள் நமக்கு இருக்கிறது. இந்த தேவைகளின் மத்தியில தான் நம்ம ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். 2 காரியத்திற்கு ஜெபித்து விட்டு நம்ம தேவ சமுதிரங்க தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு சொந்த இடம் திருச்சபையை கட்டி ஆராதனை செய்வதற்கு, மாற்றுத்திறனாளிகளாய் இணைந்து உம்மை துதிப்பதற்கு ஒரு நல்ல ஏற்ற சொந்த இடத்தை தேவன் எங்களுக்கு தாங்கப்பா. சொந்த இடம் கிடைக்கும் பொழுதுதான் நிறைய மாற்றுத்திறனாளிகள் வர முடியும். சில வீடு அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா திருச்சபையா சர்ச்சு தனியா இருக்குதியா அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. அப்போ நம்ம திருச்சபையை உருவாக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு திருச்சபைகளை நாம் கட்ட வேண்டும். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு சொந்த இடத்தை கொடுங்கப்பா. திருச்சபை உருவாக்கி தரவத்தாங்க தகப்பனே. ஆண்டவரே, 3ஆம் ஆண்டு நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிற தேவன் தூத்துக்குடியில் ஊழியங்கள் கொடுத்திருக்கிறேன். தஞ்சையில, தரங்கன்பாடியில, பல பகுதிகளில் ஊழியங்களை விரிவுபடுத்துகிறேன். என் தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பகுதியிலே சொந்த இடத்தை கொடுத்து திருச்சபை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்யும். ஆண்டவரே, இல்லாதவைகளை உருவாக்குகிறவர் நீர் அல்லவா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இணைந்து, நாங்கள் இணைந்து உம்மை துதிக்க பாட தேவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தாரும். ஆமாண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் நல்ல அரிசி மளிகை பொருட்கள் கிடைக்க தேவன் திறந்த வாசலை தாரும். உதவி செய்யக்கூடிய உள்ளங்களை எழுப்பி தாரும். இந்த ஊழியர்களுக்காக கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற அத்துணை பேரையுடைய கரங்களை கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில இந்த மைக், இந்த மிக்சர், இந்த 2ஐயும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இதை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே, கிட்டத்தட்ட இதற்கு ஒரு 10,000 மேலே ஆகியிருக்கிறதையா. இதற்கு உதவி செய்த ஆண்டவரே சாலமன் பிரதர், ராபர்ட் சாருக்காக முக்கிய ஸ்தோத்திரம். இதை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்தும். இதனாலே சுமனை மறைத்து நீ வெளிப்படும். மனித 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தைகளை பிழைப்பான் என்று சொன்ன தேவன் வேத வசனங்களை கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. 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 என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. கண்ணீர் சிந்தும் வேளையில் என் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே,
எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுவோமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. வேதம் படிக்க தெரிந்தவர்கள் வாசிக்கலாம். சகரியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பக்கம் 1099. 1099 பக்கம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, அதுக்கப்புறம் நம்பிக்கையுடைய சிறைகள் 12. நம்பிக்கையுடைய சிறைகளை அரங்குக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சொல்லுங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சொல்லுங்க எல்லாரும், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். நேற்று நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் பேசினது என்ன அப்படின்னா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். நீங்க ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, பெரிய ஆசீர்வாதம். இப்போ அதை அதுக்கு பின்னாடி இருக்கு மறைபொருள் நிறைய இருக்கு, நான் என்னன்னு சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபுன்னு ஒரு மனுஷன் இருப்பார், அவருக்கு 2 பரிவாரங்கள் உண்டாயிருக்கும். சரி, புரியுதா? ரெட்டிப்பான நன்மை, ரெண்டு நன்மை அவருக்கு உண்டு. ஒன்று உலகத்தின் ஆசீர்வாதம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2 ஆசீர்வாதமுமே யாருக்கு கிடைச்சதுன்னா யாக்கோபுக்கு கிடைச்சது. இப்போ நீங்க 32:28 வாசிங்களேன். 28 32:28 ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 2 இடத்துல போராடுறாரு. யார்? யாக்கோபு 2 இடத்துல போராடுறாரு. ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது. என்ன? யார் கூட போராடுறாரு? மனுஷனோட போராடுறாரு. இன்னொரு போராட்டம் யார் கூட போராடுறாரு? தேவனோட போராடுறாரு. போராடுறதுன்னா என்னது? அம்மா தூங்கக்கூடாது. சரியா? கவனிங்க, 2 பேரோட போராடுறாரு. போராட்டம்னா என்ன? நம்ம வேதத்தின் படி போராட்டம்னா என்ன? இல்ல சரி, காமனாவே பேசுவோமே. போராட்டம்னா என்ன? சண்டை போடுறது. ஒரு செயல் வேணும்னு நம்ம உறுதியா அதுக்காக நம்ம நிக்கிறது. கரெக்டா? அப்படிதானே போராடுறது. நான் சாப்பிடாம இருப்பேன், போராட்டம். உண்ணாவிரத போராட்டம், சாலை மறியல் போராட்டம், அப்புறம் இந்த மாதிரி அந்த போராட்டம் இந்த போராட்டம்னு நம்ம கேள்விப்படுறோம். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? அப்போ போராடுறதுன்னா நம்ம யாரோட போராடணும்? மனுஷனோட போராடணும். மனுஷனோட போராடுறதுன்னா நான் சண்டையை சொல்ல வரல. மனுஷனோட போராடுறதுன்னா மனுஷீக வல்லமைகளுக்காகவும் பிசாசு வல்லமைக்கும் நம்ம எதிர்த்து போராடணும்னா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இப்போ ஏசப்பா கூட போராடணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா அதுக்காக ஏசப்பா கூட சண்டை போட சொல்லலை. ஏசப்பா கூட போராடணும்னா என்ன செய்யணும்? ஏசுட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மளோட இப்போ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்? தேவனை ஆராதிச்சோம், ஜெபம் பண்ணோம். அப்போ முதலாவது ஆரம்ப ஜெபம்னு ஒன்று சொல்லுவாங்க, முடிவு ஜெபம்னு ஒன்று சொல்லுவாங்க. இடையில அப்புறம் ஜெப குறிப்புகள் கொடுக்கப்படும். காய்ச்சல் தலைவலிக்கு ஜெபம் பண்ணுவோம், வயிறு வலினா ஜெபம் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் எது? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நமக்கு உள்ளான போராட்டங்கள். காய்ச்சல் தலைவலி வயிறு வலி எல்லாம் நமக்குள்ள உள்ள போராட்டம். இந்த போராட்டத்தை நம்ம இயேசுகிட்ட தள்ளுறோம். அதே மாதிரி இயேசுகிட்ட நம்ம வேற என்னெல்லாம் விண்ணப்பம் வைக்கணுமோ இயேசப்பாவோட போராடணும். நீங்க இதேதான் யாக்கோபு போராடுறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உமை போவேன். அப்ப இனிமே நீ யாக்கோபு எனப்படாமல் நீ இனிமேல் இஸ்ரவேல் எனப்படுவாய். நீ மனிதரோடும் கடவுளோடும் மேற்கொண்டாய். போராடி மேற்கொண்டனால அவனுக்கு இஸ்ரவேல்னு பேர் வந்துச்சு. புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கற்றுத்தரேன். இது உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான். 5 நிமிஷம் மட்டும் யார் தயவு செய்து தூங்காம கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நீங்க எடுத்து வாசிக்க வேணாம், யாரும் வாசிக்க வேணாம். நானே உங்களுக்கு அது கதையாவே நான் சொல்லிடுறேன்.
மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அப்ப பிசாசு வந்து இயேசுவை வந்து சோதிக்கிறான். 40 நாள் வனாந்திரத்துக்கு தரப்படுறாரு. வனாந்திரம்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கரிச காடுன்னு வச்சுக்கோங்க, இல்ல மலையூர் மலை பிரதேசம் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடத்துக்கு ஏசப்பா வந்து ஆவியானவர் வந்து ஏசப்பாவை அந்த மலை உச்சிக்கு அந்த மலை சைடுக்கு கொண்டு போறாரு. அப்போ பிசாசு வந்து ஏன்னா 40 நாள் ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தா என்ன ஆகும்? நம்மளால ஒரு 2 நேரம் சாப்பிடாம இருந்தாலே நமக்கு வயிறு பசிக்கும், என்னடா கிடைக்கும்னு நம்ம யோசிப்போம். அப்ப ஏசப்பாவுக்கு பசிச்ச உடனே பிசாசு வந்து கேட்கிறான், நீ அப்ப இந்த கல் இருக்குல்ல, அந்த மலையில கல்லு கிடக்குமா, இந்த கல்லை நீ வந்து பிரெட்டா மாத்து, இல்ல பண்ணா மாத்தி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிசாசு யார சொல்றான்? ஏசப்பா சொல்ற, நீ கடவுள் தானே, நீ நினைச்ச இந்த கல்லை நீ பிரெட்டா மாத்திடலாம்ல, நீ பண்ணா மாத்திடலாம்லன்னு சொல்லி முதலாவது சோதிக்கான். உடனே ஏசப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இந்த பிரெட்டுனாலையும் இந்த பண்ணுனாலையும் நான் பிழைக்க மாட்டேன்ப்பா. இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தை இருக்கு பாரு, அவர் கொடுத்த இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளையும் நான் பிழைப்பேன்னு சொல்லி அவர் முத சவால ஜெயிக்கிறார். அடுத்து 2வது மலை உச்சிக்கு கொண்டு போய் இருக்கிறதுலே ஒரு பெரிய பில்டிங் அங்க கட்டப்பட்டிருக்கும். அந்த பில்டிங் மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்கிருந்து நீர் தான் நீ இப்ப ஏன்னா இந்த வேதத்துல எழுதியிருக்கு பிழைப்பேன் ஏசப்பா சொல்லிட்டாரா. சொன்ன உடனே இப்ப பிசாசு அவன் கொஞ்சம் தந்திரமானாரா, அவன் என்ன சொல்றான்? இந்த வேதத்துலதான் எழுதியிருக்கு ஏசப்பா, நீங்க தானே இந்த வேதத்துல எழுதியிருக்கீங்க, நீங்க மலை உச்சியில இருந்து கீழே விழுந்தீங்கன்னா தூதர்கள் உங்க கையில ஏந்தி கொண்டு போவாங்கன்னு இதே வேதத்துல போட்டிருக்குல்ல, அப்படி மலை உச்சியில இருந்து குதிங்க. எப்படி டெஸ்ட்? பிசாசோட டெஸ்ட் ஏசப்பா. இப்ப ஏசப்பா 2வது சொல்றாரு, என் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு இதே வேத புஸ்தகத்துல எழுதியிருக்குன்னு அவர் 2வது தடவையும் ஜெயிச்சிடுறாரு. 3வது தடவை என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கிற நன்மைகள், உலகத்துல இருக்கிற தங்கம் வெள்ளி, உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய மாளிகைகள், உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஐஸ்வர்யங்கள், அப்புறம் வரங்கள் எல்லாத்தையும் பிசாசு ஒரு நிமிஷம் காட்டிட்டு இப்ப ஏசப்பாவை பார்த்து பிசாசு கேட்கறான், என் முன்னாடி நீ தாழ விழுந்தீங்கன்னா முழங்கால் போட்டு என்ன வணங்கு, நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் நான் உன்கிட்ட கொடுப்பேன். நான் சொல்றது புரியுதா? யார கேட்கிறா? பிசாசு வந்து ஏசப்பாட்ட கேட்கிறான், இதை எல்லாத்தையும் நான் உனக்கு தந்துடுறேன், ஆனா நீ வந்து என் காலில் விழுந்து என்ன பணிந்து கொள் அப்படி சொல்றான். பணிந்து கொள். அது எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது பிசாசுக்கு? படைச்ச தேவன், உலகத்தை படைச்சது யாரு? நம்மள படைச்சது யாரு? இப்ப நம்ம யார்கிட்ட இருக்கோம்? நம்ம யார்கிட்ட இருக்கோம்? அது வந்து உங்களோட மைண்ட் செட்ல நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. நம்ம யார்கிட்ட இருக்கோம்? இப்ப ஏசப்பா நம்மளை, உங்களை, ஆட்சிய, இந்த அண்ணனை மீட்டெடுக்கிறதுக்காக தான் ஜீவனையே சிலுவையில 6 மணி நேரம் ரத்தம் சிந்தி, கையில வந்து ஆணி அடிக்கப்பட்டு, கால்கள்ல ஆணி அடிக்கப்பட்டு, அந்த பார சிலுவையை சுமந்துட்டு தெருவா வந்து அவர் எச்சு துப்புனரையும் மூஞ்சியை தொடச்சிட்டு அவர் அடிக்கிற அடிகளையும் வாங்கிட்டு 5000 அடிகளுக்கு மேல உடம்புல அடிகளையும் வாங்கிட்டு உங்களுக்காக தான் காட்டி, உங்களுக்காக தான் என்ன, உங்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். ஏன் அவர் அடிக்கப்படணும்? அவர் நினைச்சிருந்தா அந்த உலகத்துல இருக்கிற ஒரு நிமிஷத்துல ஏசப்பா பிசாசு காலில் பணிஞ்சு விழுந்துட்டு வாங்கிட்டு போயிடலாம்ல, ஒரே நிமிஷத்துல வாங்கிட்டு போயிடலாம்ல. அப்புறம் ஏன் அவருக்குள்ள வணங்கல? ஏன்னா என் பிள்ளைதான் அங்க அதிகாரியா இருக்கணும், என் மகன் தான் அதிகாரியா இருக்கணும், பிசாசு அதிகாரியா இருக்க கூடாது. இப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு தப்பும், நீங்க பொய் சொல்றீங்களா?